வணக்கம் நண்பர்களே. காலைல எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஜாம் போட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக போட்ட வீடியோவில் என் ஃப்ரெண்டோட நாயை காட்டிருப்பேன். அந்த நாயை குளிப்பாட்டுறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான். குளிப்பாட்டுறன்னு தெரிஞ்சோடனே மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சு என்கிட்ட வந்து உக்காந்துச்சு. அப்படியே அது கழுத்தில் கயிறை கட்டி அதை எடுத்துகிட்டு போய் கேட்டில் கட்டி நிற்க வச்சாச்சு. குளிப்பாட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அதோட டேகு கழண்டி ஓடிடுச்சு. சரின்ட்டு அப்புறம் அதை பிடிச்சி தொடச்சி காய வச்சாச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குழந்தை க்யூட்டாக ஹாயிலாக சொல்லிச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்லேயே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு அவனுக்கு அட்மிஷன் வாங்க ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம். அங்கே பேசுகிற வேலைலாம் பேசி முடிச்சுட்டு வர வழியில் ஒரு காளான் வாங்கி கொடுத்தான். அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் மலையில் மாட்டிக்கிட்டோம். அவனை வீட்டில் விட்டுட்டு நான் எங்கள் வீட்டில் போயிட்டு சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்த்தா என்னோட கேப்பை அவன் வீட்டிலே விட்டுட்டேன். அதை எடுக்க போகலான்னு பார்த்தா இந்த ஷவுலி வந்து நம்மளை நோண்டிட்டு இருந்து அப்படியே அதை வாங்கிட்டு ஜிம்முக்கு செதறியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு அருமையான புஷ் டே நண்பர்களே. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னு தெரியல, ரியர் டெல்ட்டுக்கான மூவ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். சரி அதுவும் ஒர்க் அவுட் தானேன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு மற்ற ஒர்க் அவுட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக புஷ்அப் எடுத்துட்டு ஜிம்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் கார்ப்ஸுக்கு எதுவுமே இல்லை. சரின்ட்டு போகிற வழியில் 2 சப்பாத்தி வாங்கிட்டு வீட்டில் இருக்க சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டுட்டு தம்பிக்கு பிஸ்கெட் போட்டு நாளை முடிச்சிட்டேன். பாய்.